நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி, குரோதி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சங்கடகர சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்தம். யாரை வழிபடலாம்? விநாயகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும். இன்று யாருக்கெல்லாம் லாபம் நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும். திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும். கல்வி சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும். வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும். உத்தியோக மாற்ற சிந்தனைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் புதுமையான வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். பணிகளில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். வாசனை திரவிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். விளையாட்டு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, அரசு துறைகளில் பொறுமைக்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும். துலாம் ராசி அன்பர்களே, சகோதரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள். புதிய கூட்டாளிகளை இணைப்பது பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். விவேகத்துடன் செயல்பட்டால் மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சுபகாரிய செய்திகள் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் பணிகளில் மேன்மை ஏற்படும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும். கலை பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். பழக்க வழக்கத்தில் சில மாற்றம் ஏற்படும். மனை விற்பனையில் சிந்தித்து செயல்படவும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும்.